தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 25,500 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியும் 35,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜி, பிஇ, பிடெக் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. பிஜிடி, டிஜிடி, அதேமாதிரி லேபரேட்டரி அசிஸ்டன்ட். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் கவுன்சிலர், பேண்ட் மாஸ்டர், ஆர்ட் மாஸ்டர்னு சொல்லி போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். இதுதான் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருங்க. அதில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ இந்த போஸ்ட் நேம், அடுத்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர் டீட்டெயில்ஸு, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நேஷனாலிட்டி, கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தா அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அதாவது சிடிஇடி, இந்த மாதிரி குவாலிஃபை பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ், வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, கேம்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, டெஸ்டினேஷன் என்ன, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் டைம் பீரியட் என்ன, சேலரி எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அடுத்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்கணும். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அது எஸ்பி கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். அடுத்து டிக்ளரேஷன் இருக்கும். பிளேஸ் டேட்டை ஃபில் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் எல்லாமே கேபிட்டல், அதாவது போல்டு லெட்டர்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அட்ரஸ். தி பிரின்சிபல், சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர், பின் 642-102, உடுமல்பேட் தாலுக், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறப்ப அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவரில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஓட்டி இருக்கணும். அதேமாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், மார்க் ஷீட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு, அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ், ஏதாவது ரெலவெண்ட் டாக்குமெண்ட் வைக்கணும், அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஜி டீச்சர்ஸில் மேக்ஸ் மேஜரில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 1 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு 2 years இன்டெகிரேட்டட் பிஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். மேக்ஸ் கேட்டகரியில் 50% மார்க் வச்சுருக்கணும். அதோட பிஎடும் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அல்லது மாஸ்டர் டிகிரியில் மேக்ஸ் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். இங்கிலீஷ் மீடியமில் அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் டீச் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? 21 to 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். சேலரி 47,600
ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க பர் மந்த்துக்கு. அது பேசிக் பே மட்டும்தான். அடுத்து பிஜிடி இங்கிலீஷ் டீச்சர் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுமே 2 இயர் இன்டெகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் இங்கிலீஷில் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் எடுத்து படிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். இங்கிலீஷில் டீச் பண்ண ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். 47,600 ரூபாய் சேலரி, பேசிக் பே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பிஜிடியில் ஃபிசிக்ஸில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 2 இயர் இன்டெகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கேட்டகரியில் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். இங்கிலீஷ் மீடியமில் டீச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். சேம் சேலரி தான் 47,600 ரூபாய் பர் மந்த்துக்கு பேசிக் பே கொடுக்குறாங்க. அடுத்து டிஜிடி மேக்ஸு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 4 இயர் இன்டெகிரேட்டட் கிராஜுவேஷன் கோர்ஸ் வந்து மேக்ஸ் மேஜர்லாம் பண்ணியிருக்கணும். பிஎட் முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது பேச்சுலர் டிகிரியில் மேக்ஸ் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதோட பார்த்திங்கன்னா சிடிஇடி அல்லது எஸ்டிஇடி, ஸோ இது ரிலேட்டடான குவாலிஃபை பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 குவாலிஃபை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் டீச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 21 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 44,900 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி, அது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ், இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் டீச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 21 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 25,500 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வர போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கவுன்சிலர், ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டு 1 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் இதோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷனோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனோ சைக்காலஜியில் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் சைல்டு டெவலப்மெண்ட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது டிகிரி அல்லது பிஜியில் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதில் பார்த்திங்கன்னா கெரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 21 50 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி 30,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். அடுத்து பேண்ட் மாஸ்டர், இதுவுமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். 1 வேக்கன்சிஸ் இருக்குது. பொட்டென்ஷியல் பேண்ட் மாஸ்டர் அல்லது பேண்ட் மேஜர், அது ட்ரம் மேஜர், ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 21 50 வயது வரைக்கும் எலிஜிபிள். 40,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் மாஸ்டர், இதுவுமே 3 இயர்ஸ் பேசிஸில் கான்ட்ராக்சுவல் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. 1 வேக்கன்சிஸ். மாஸ்டர் டிகிரியில் ஃபைன் ஆர்ட் முடிச்சிருக்கணும், அல்லது கிராஜுவேஷனில் ஃபைன் ஆர்ட் அல்லது ஆர்ட் அல்லது ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் ரிலேட்டடாக கோர்ஸ் முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது 12th முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி 5 இயர்ஸோ அல்லது 7 இயர்ஸ் கோர்ஸோ முடிச்சிக்கிங்கனாலும் எலிஜிபிள். டிப்ளமோவில் ஃபைன் ஆர்ட்டு, பெயிண்டிங்கு, ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் இது ரிலேட்டடாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் எலிஜிபிள் தான், ஓகேங்களா. 50 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 25,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ், எல்டிசி, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன், இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இருக்க போஸ்டிங்ஸ் நீங்கள் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ், ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸும், ஜென்ரல் ஓபிசி எம்பிசி இவங்களுக்கு 500 ருபீஸும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸை எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக பெய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரூஃபுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பாஸ், செகண்ட் பாஸ், தேர்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு பாஸ் ரிட்டன் டெஸ்ட்டு 100 மார்க்குக்கு, செகண்ட் பாஸ் கிளாஸ் டீமான்ஸ்ட்ரேஷன் 100 மார்க்குக்கு, தேர்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ 100 மார்க்குக்கு, ஹையர் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 50 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் இது தான். அதேமாதிரி கிளாஸ் டீமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டு. அடுத்து இன்டர்வியூ, ஓகேங்களா. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 3rd வீக் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான மத்திய அரசு பள்ளி தான். ஸோ இங்கேருந்து நமக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி கான்ட்ராக்சுவல் பேசிஸ்லையும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல், ஓகேங்களா. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குன்னா இந்த ஃபோன் நம்பர், மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.